வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லோன் ஆப் தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, இந்த 7 days அப்ளிகேஷனில் பணம் கட்டிட்டா இவன் என்னுடைய தொல்லை எல்லாமே முடிஞ்சிருமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இதை கேட்டிருக்காங்க நம்மக்கிட்ட. அதாவது இவங்கிட்ட காசுக்காக தானே இவ்வளோ பிரச்சனையும், காசை கொடுத்துட்டா இவன் ஏங்க நம்மக்கிட்ட வரப்போகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒரு சிலர் அதிலே பதில் சொல்லிட்டாங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டாங்க இதிலிருந்து வெளியில் வந்தவங்க. பட் இருந்தாலும் இதை வீடியோவாக போட்டால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இதனுடைய சுருக்கத்தையும் நான் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேங்க்கு, ஃபைனான்ஸு, சிவில், அப்புறம் வந்து அடிக்கடி ஆர்பிஐ கொடுக்கக்கூடிய அப்டேட்டிங் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய விடி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது. அண்ட் அதே போல் நீங்கள் அப்ளிகேஷன் ரிவ்யூஸ், 7 days அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வர்றது, இந்த அவேர்னஸ் வீடியோ இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய லோன் ஆப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் அதே போல் இந்த 2 சேனலையுமே நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு சிரமம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராம்லையும் வந்துட்டு போஸ்ட் பண்ணுவேன். லிங்க்கை மறக்காமல் நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க்கும் இந்த வீடியோ கீழே இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஹெட்செட், ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக நான் இதானே பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ஹெட்செட் அப்படின்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஃபுல்லாக நம்ம சேனல் ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா இந்த ஹெட்செட் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி OnePlus-ஓட வந்துட்டு ஹெட்செட் தாங்க இது 999 சம்திங் இதை வாங்கியிருந்தேன் நான். அண்ட் அதே போல் இது கிட்டத்தட்ட 1 month மேலே வந்துட்டு இருக்கும். இதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இதனுடைய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. அண்ட் அதே போல் குயிக்காக சார்ஜ் ஏறிடும். நீங்கள் வண்டியில் போகக்குள்ள நீங்கள் பேசுனீங்கன்னா அவ்வளோ கிளியராக வந்துட்டு கேட்கும். ஸோ இதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படின்றது இருக்கும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க அடிக்கடி டிராவல் பண்ண போறீங்க, வண்டியில தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு சார்ஜ் நிற்கிற மாதிரி நல்ல சூப்பரான வந்துட்டு ஹெட்ஃபோன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வேணும்னு நினைச்சீங்கன்னா இது தவறாம வந்துட்டு உங்களுக்கு தேவைன்றதை கீழே கொடுத்துருப்பேன். நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது 7 days அப்ளிகேஷன். இந்த 7 days அப்ளிகேஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லோன் எடுக்கிறோம். அந்த லோனை ஒரு சிலர்னால கட்ட முடியாத சூழ்நிலையினால இது நடக்குது, ஒரு சிலர் கட்டின சூழ்நிலையினாலும் நடக்குது. ஏன்னா ஒரு சிலர் கட்டியிருப்பாங்க, பணம் கட்டினதுக்கு அப்புறமே இவன் பணம் கேட்டு வந்து தொந்தரவு அப்படின்றது பண்ணிட்டு இருப்பான். அதாவது 7 days அப்ளிகேஷன்காரன் நம்மளாம் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம லோன் இவங்ககிட்ட எடுக்கிறோம், அந்த லோனை கட்ட முடியாத சூழ்நிலையோ இல்லை வந்துட்டு தள்ளி போகுதோ இல்லை கருத்து வேறுபாடுனாலே அவனுக்கு நமக்கு சண்டை வந்து அந்த கான்வர்சேஷன் பெருசாக பில்ட் ஆகி இவன் வந்து நம்மகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. இவனுடைய மெயின் மோட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட இருந்து பணத்தை பிடுங்கிறது தான் இவனுடைய வேலை. அதாவது இவனுங்களுக்குன்னு ஒரு சௌதுகவும் படம், அந்த படத்துல வந்துட்டு ஒரு கோட்பாடு இருக்கும் இல்லைங்களா, அதாவது இவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கணும், இதுதானே இதனால கேட்டு வாங்கிக்கணும். அந்த மாதிரி இவனுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. அதுல படம், அதுல ஓரளவுக்கு அவன் நல்லவனா இருப்பான். இவனுங்களாம் கேடுகட்டா மோசமானவனுங்க இவனுங்களாம். ஸோ இவனுங்களுக்குன்னு வந்துட்டு அந்த ஒரு, அதாவது என்ன, பணத்தை வாங்கணும், அவ்வளோதான். உங்ககிட்ட அவன் எவ்வளோ பணம் வாங்க முடியும்னு அவனுக்கு தெரியும். அந்த அளவுக்கு பணம் வாங்குவான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ஃபீல்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேலே இந்த ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த அப்ளிகேஷனை பற்றி ஒரு 5-6-7 வருஷத்துக்கு மேலே இந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம தொடர்ந்து வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம நிறைய சேனல் ஓப்பன் பண்ணி இருக்கிறோம். ஸோ அதனால நிறைய வீடியோஸ் அப்படின்றது போட்டிருக்கோம். இதை பற்றி வந்து நிறைய பேசியிருக்கோம். நிறைய சப்ஸ்கிரைபர்கள் நமக்கு பேசியிருக்காங்க. ஏன் கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு செல்லு வந்துட்டு கிஃப்டாக கொடுத்துருந்தாரு. அந்த டைம்ல எனக்கு வீடியோ போடுறதுக்கு என்கிட்ட செல்லு கிடையாது. அவர் எனக்கு செல்லை கொடுத்து பேசினாரு. அதாவது செல்லை கொடுத்துட்டு இதுல வீடியோ போடுங்க பிரதர் அப்படின்ற மாதிரி சாம்சங் வந்து கொடுத்துருந்தாரு. ஞாபகார்த்தமா அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் நான். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. அவர் கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபா வரைக்கும் இதுல பணம் கொடுத்து ஏமாந்துருக்காரு. அவர் ஏதோ நகை பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. 60 லட்சம் ரூபா வரைக்கும் இதுல பணம் கொடுத்து ஏமாந்துருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இதுல 1.5 crores கொடுத்து கூட ஏமாந்துருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்களால வெளியில வர முடியல. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட பேசி இப்போ வரைக்கும்னா கிடையாது, என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும், அதை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அதுல இருந்து வெளியில வரல. அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம சொன்னோம், பணம் வாங்குறது இவனுடைய மோட்டிவ் கிடையாதுங்க. இவன் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவான். அதாவது எப்படி ட்ரிக்ஸா ஏமாத்துவானா, முதல் தடவை சார் நீங்க ஒரு 10,000 அனுப்புங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிமா. அப்புறமேட்டுக்கு அடுத்த தடவை வந்துட்டு சார் அவன் மேனேஜர் ஓவரா பேசுறான் சார், டீம் லீடர், எங்களுக்குன்னு டீம் லீடர் இருக்கான், அவன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கேட்கறான் சார் அப்படின்ற மாதிரி பேசுவான். அதுக்கடுத்து இதெல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து என்ன பண்ணுவான்னா, இவன் போயிடுவான். அடுத்த 6 நாள் கழிச்சு வேற ஒருத்தன் வருவான். சார் அவனுக்கு பேமெண்ட் பண்ணீங்க, அவன் ஃப்ராடு, அவனே வேலையை விட்டு தூக்கிட்டு போயினாங்க, அதெல்லாம் எங்களுக்கு பணத்தை கட்டுங்கம்மா. இவனே ஒரு ஃப்ராடு தான், ஆனா அவனை ஃப்ராடுமா, இவன் அவனை ஃப்ராடுமா. அப்ப என்ன ஆகும்னா, இப்படியே ஒவ்வொருத்தனா மாறி 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 சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துல நீங்க டென்ஷன் ஆகணும். நீங்க டென்ஷன் ஆகி பணம் கட்ட முடியாது, ஒண்ணு கட்ட முடியாதுன்னு சொன்ன உடனே தான் இவன் போட்டோ அனுப்புறது, கான்டாக்ட் நம்பர், அது இதுக்குன்னு போவான். நீங்க பணம் கட்டுற வரைக்கும் இதை தள்ளி போட்டுக்கிட்டே தான் இருப்பான். இன்னைக்கு கொஞ்சம் கொடுங்க, நாளைக்கு கொஞ்சம் கொடுங்க, நாளை கழிச்சு கொடுங்க, டைம் எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பானே தவிர, இவன் அந்த பணத்தை வந்து வாங்கி போட்டுக்கிட்டு க்ளோஸ் பண்ணவே மாட்டான். இவன் முழுக்க உங்ககிட்ட இருந்து எவ்வளவு கறக்க முடியுமா, நமக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும்.
ஒரு ஓரளவுக்கு தான் நம்ம வந்து காசு கையில் வீட்டில் ஒரு 10,000 இருக்கா, நகையை வச்சு ஒரு 10,000, அங்கே வச்சு 10,000, அம்மாட்ட ஒரு 10,000 கேட்கலாம். அம்மாட்ட கேட்டதுக்கப்புறம் வேற யார்கிட்ட கேட்கலாம், ஒய்ஃப்கிட்ட ஏதாவது ஜுவல்ஸ் இருந்தால் கேட்டு பார்க்கலாம். இப்படிலாம் எல்லாத்துக்குமே நம்ம போயிடுவோம். எல்லா கதவும் திறந்து அங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிடுவோம். நம்ம அடுத்தது எங்கே போனாலும் திறக்காம ஒரு விஷயம் இருக்கு நடக்கும் பார்த்தீங்களா? அப்போதான் நம்ம என்ன பண்ணுவோம், டேய் உனக்கு காசும் தரணும் ஒன்றும் தரணுமோ, அப்போ சண்டை வரும். அப்போ நம்ம அதுக்கான சொல்யூஷன் அப்படின்றத தேடுவோம். அதனால தயவு செய்து பணம் கொடுத்துட்டா இவன் நம்மளை வந்து விட்டுருவான் அப்படின்னு மட்டும் நம்பாதீங்க, நினைக்காதீங்க. ஏன்னா அது முழுக்க முழுக்க வந்துட்டு அது ஒரு மூட நம்பிக்கை தான். அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா இவனுடைய மோட்டிவ் என்னன்னா பணத்தை வாங்கிக்கிட்டு உங்களை விடுறது கிடையவே கிடையாதுங்க. நிறைய பணம் அப்படின்றது உங்கள்கிட்ட இருந்து பிடிங்கிடுவான். அதனால தயவு செய்து இதிலிருந்து வெளியில வரதுக்காக நம்ம ஒரு வீடியோ அப்படின்றது போட்டிருக்கோம். மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க. அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய 10+1 11 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஈஸியா இது போன்ற பிரச்சனைன்றது உங்களால வெளியில வந்துட முடியும். மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம், இதெல்லாம் நான் ஏதாவது விட்டு போயிருக்கேன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதுக்கு நான் டெக்ஸ்ட் இல்ல ரிப்ளை வீடியோ அப்படின்றது உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்குறேன். நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.